ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,700 தொட்டிச்சிங்களா? புரியுதுங்களா? இப்படிலாம் ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட் ஏன்னா 25 பிபிஎஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட்லி 25,700 தொட்டாங்க. தொட்டுட்டு என்ன பண்ணுவான்னு தெரில. இதுக்கப்புறம் எனக்கும் தெரிலங்க. இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண தான் உண்டு. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி சின்ன ரிஸ்க் எடுத்துருக்கேங்க. ஒன்றும் இல்லை, 89.70 பாயிண்ட்லாம் வாங்கியிருக்கேன். 84,500 சி. ஏன்னா மார்க்கெட்டு 84,200 இருந்துச்சு. சரி இதுக்காக அப் அண்ட் ஒரு 300 பாயிண்ட் ஏறுன்ற கான்செப்டில் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. நான் சின்னதாக 89 ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப 1794 ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. என்ன என்னோடய ப்ராஃபிட்டை தான் நான் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். சரி நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம், அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும்ல. அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் 296 போயிட்டுருக்கு. நாளைக்கு பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,700 25,700 தொண்டிச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் தெரில. வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம்.